ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 37 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நான் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோக்கும் அடல் கேஸ்ட்டுக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அடல் கேஸ்டில் நம்ம ஹீரோவை அவனோட ஒயிட் டிராகன் வச்சு அட்டாக் பண்ணான்னு போகும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, தம்பி சண்டை போட வந்தால் சண்டை போடுங்க, அதை விட்டு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஸ்வாடனை கத்திரிக்காவை வெட்டிட்டு இருக்கோம் அது வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பிரெடிட்டர் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் ஐயை யூஸ் பண்ணி அவனோட பவர் எல்லாமே நலிஃபை பண்ணி அவனை ஒரே வெட்டு அவ்வளோதான் அவனை நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவனை நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவன் எலிமினேட் ஆகி ரியல் வேர்ல்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியல் வேர்ல்டுக்கு போகாமல் அவன் உடம்புல சின்ன காயம் தான் இருக்கும். அவன் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, எதுக்கு என்ன எலிமினேட் பண்ணாமல் லைட்டாக வெட்டியிருக்க, சொல்லு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதனாலடா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அசோசியேஷன் கொடுத்த அந்த ஆஃபரை எதுக்கு நீ ஏற்றுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அடல் சிரிச்சுக்கிட்டு, அதுவா, நான் எப்போதுமே வீக்காக இருக்க விரும்பலை, ஹீரோவாக இருக்க தான் விரும்பியிருக்கேன், நான் எல்லா வீக்காக இருக்கவங்களையும் காப்பாற்றி ஆகணும், அதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, அப்படின்னா நானும் அப்படி தான் ஒன்றை மாதிரி தான் வீக்காக இருக்கவங்களாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை முன்னாடி வந்து நின்னோன்னே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடல் கேசல், ஆமாம் உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ஹீரோனா யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, அப்போ தான் அவங்க மற்றவங்களை காப்பாற்ற முடியும், நீ தான்டா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த அடல் கேஸில் பார்த்து, டே நீனும் நானும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்ப்பான் அடல். அப்போ அவனுக்கு சின்ன வயசுல இருந்த அந்த டிராகன் மேன் ஹீரோ மாதிரியே நம்ம ஹீரோ தெரிவார். ஆமாம் நீ ஹீரோ தான்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுத்து அப்படி எந்திரிச்சு நிற்பான். எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம், நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த அடல் கேசல். அப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது படான்னு பார்த்தா அந்த சைனாவோட எஸ்ராங் ஹண்டர் வாங்குவோ சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க பின்னாடியிலேருந்து. அப்படி நம்ம ஹீரோ பின்னாடி குத்த வரும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக தலையை மட்டும் நகட்டிட்டு கையை அப்படி ஒரு கையில் பிடிப்பார் பாருங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து இங்கே அடல் கேசல், ஏய் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட அந்த ஒத்த கையை பிடிச்சி கம்பியை முறுக்கிற மாதிரி அப்படியே முறுக்கி விட்டுருவாரு, அவன் கையை அப்படியே முறுங்கி போயிடும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவனை ரெண்டு துண்டா வெட்டினதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, சைனாவை சேர்ந்த எஸ்ராங்கன்றே அவன் எலிமினேட் பண்ணிட்டானா, இவன் உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான்டா, நீ தோக்கவே மாட்ட, நீ எல்லாத்தையுமே காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் ரொம்ப மெய் மறந்துட்டு இருப்பான். அப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிடும். 32 பேர் சர்வைவர்ஸ் இருப்பாங்க. உடனே எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்ட ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த ஜோர்டன் லோகன் எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த சைனா சேர்ந்த ஹண்ட்ரி நம்ம ஹீரோ பார்த்துட்டே, உன்னை விட மாட்டேன்டா, நீ மட்டும் என் ஏரியாவுக்கு வந்த உன் தலையை நான் திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடந்த சண்டை எல்லாத்தையுமே லைவாக யூடியூப்ல எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே, இவன் பாருப்பா இந்த அளவுக்கு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த சைனா சேர்ந்த ஹண்ட்ரை கிண்டல் வேறு அடிச்சிருப்பானுங்க. அதில் கடுப்பாய் தான் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுவான். அப்புறமா அடுத்த ரவுண்டுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது அந்த வாங் மட்டும், நான் விட மாட்டேன்டா உன்னையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எல்லாரோட சண்டையும் ஆன்லைனில் அப்படி போட்டுகிட்டே இருந்தனால ஆன்லைனில் செம்ம வைரல், நம்ம ஹீரோவும் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக அப்படி வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பான். அப்போ லியோ நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன எப்படி போயிட்டுருக்கு, ஆமாம் அந்த டிராகன்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட லீவ் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜியோன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு சொல்லிட்டு பார்க்கணுமே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. டக்குன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வரும் அவட்ட இருந்து. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பா. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த டங்கிள் சேர்ந்த மிச்சம் இருக்க ஆளுகள் எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கா. அதில் ஒருத்தனை பிடிச்சி எப்படி செல்ஃபி எடுத்து அனுப்பி வச்சிருக்கா பாருங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா. நம்ம ஹீரோ இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே இருக்கிற நம்ம சாய் இருக்கான், அவன் நம்ம ஹீரோ கிட்ட, ஏங்க அங்கே வந்து அந்த கிஞ்சைக்கு தான் நான் காப்பாற்றினா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது கிஞ்சைக்கு காப்பாற்றினா அப்படி சொல்லுவானா. அதை கேட்டு சாயும், ஆமாங்க கிஞ்சைக்கு தான் காப்பாற்றினா, அது தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளை காப்பாற்றிருக்கானே, அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா ஓங்கி ஒரு எட்டி உதச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டான். சே எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும், உனக்கு இது தேவைதான், அவன்கிட்ட போய் ஏன்டா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் சண்டை ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டை எப்படின்னா அவங்க வேற ஒரு ரியல் அமுக்கெலாம் போக போகிறது இல்லை, இங்கே இந்த கிரவுண்டில் வச்சு சிங்கிள்ஸ் ஆளுக்கு ஒன்னான ஒன்று சண்டை போட போகிறாங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோர் போர்டில் தான் ரிவீல் ஆகும். அப்போ பக்கத்தில் பார்த்தா நம்ம அடல் இருக்கான் பாருங்க, அவன் கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் அடல் மூஞ்சு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ரத்த கரையோட கீழே வாயை பொழந்துட்டு படுத்து கிடக்குறான். என்னாச்சு இவனுக்கு, நம்ம ஹீரோ இப்படி அடிச்சு போட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு போடலை, நம்ம ஹீரோ ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னாச்சு இவன் யார் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் சிவப்பு முடியை வச்சுட்டு, என்னடா என் கூட இன்னும் விளையாடணும் ஆசையா,
சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை அனுப்பி வச்சிருக்கீங்களா, ஒரே அடியில் நாக் அவுட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இவன் யாருன்னா இவனோட பேரு தாமஸ், இவன் கூட தான் இங்க அடலுக்கு சண்டை வந்திருக்கு போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம அடல் கேசலுக்கும் தாமஸ்க்கும் இப்ப மேட்ச் அறிவிக்கிறாங்க. இங்க கிரவுண்ட்ல பார்த்தா நம்ம அடல் கேசல் சண்டைக்கு ரெடியா நின்று நம்ம ஹீரோவை மேல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இங்க அடலை பார்த்துட்டு இவன் எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், பரவாயில்ல இவன் நல்லா சண்டை போடட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடல் கேசலும் சண்டைக்கு நான் ரெடி, வாங்கடா எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சண்டை ஆரம்பிக்க போது இப்போ சண்டைக்காக இங்கே வந்திருக்காரு தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவப்பு முடிக்காரன் அப்படியே வந்து முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். இங்கே அடல் அதை பார்த்துட்டு என்னவன் சண்டை போட வந்தா இப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவன் சண்டை ஆரம்பிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்த அடல் கேஸ்டலுக்கு அப்படி காற்று பயங்கரமாக வீசும். அடல் கேஸ்டலும் அப்படி நின்றுட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது அங்கே ஸ்க்ரீனில் பிகின்ஸ் நாவ் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா பார்த்தா ரத்தம் தெரிக்கும். யாரோட ரத்தம்னு பார்த்தா அடல் கேஸ்டலோட தான். அங்கே தாமஸ் அவனை அடித்து அந்த பக்கம் செம்ம ஸ்பீடில் போயிருப்பான். அங்கே உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தெரிக்க அங்கே ஆடியன்ஸுக்கு ஆமாம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க. அவன் அந்த பக்கம் போய் சிரிச்சுக்கிட்டு என்ன என் கூட உனக்கு விளையாடணும் தானே, வா இன்னும் நிறையா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிச்சி முறுக்கி ஒட்டச்சி போட்டு ரத்தத்தெல்லாம் தெறிக்க விடுவான். அவனை ரத்தம் தெறிக்க அடித்து நாக் அவுட் பண்ணுவான். உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கும். அந்த நேரத்தில் தான் இங்கே தாமஸ் அடித்து இங்கே நம்ம அடல் கேஸ்டல் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக்கு முடியுது. தாமஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்து இப்போ அவன் என்ன பண்ணான், எதுக்காக அப்படி பண்ணான் அப்படி சொல்லிட்டு செம்ம கோவமாக பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோக்கு சண்டை வருது. நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடியாக வருவாங்க. அப்படியே இந்த பக்கத்தா சாய்க்கு சண்டை வருது. அப்புறம் ஆஸ்லின்னு ஒரு பொண்ணு சண்டைக்கு வரா. அப்புறமா ஹிஞ்சிக்கு வரான். அப்புறம் இந்த கோட்டு போட்டவன் இவனோட பேர் பார்க்கு, இவனும் சண்டைக்கு வரான். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த ரவுண்டில் ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஜோர்டன் லோகன் இவனுக்கும் இந்த பக்கம் மிராஜி ரூவன் அப்படின்னு ஒருத்தனுக்கும் ரெண்டு பேத்துக்குமே சண்டை ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட்டாக ஜோர்டன் லோகன் கூட இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஜோர்டன் லோகன் என்னப்பா நீ இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த எஸ்ராங்கன்று தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லும்போது அவர் பார்த்தா பெரிய சுத்தியல் கையில் ஒரு பெரிய சீலை வச்சு நின்றுருக்காப்புல. அதுக்கு அந்த ஜோர்டன் லோகன் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேன், உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் பரவாயில்ல இப்போ பேசிட்டா போச்சு, என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம்லேருந்து அந்த ஸ்க்ரீன்லாம் அங்கேருந்து பாப்பப்பாகி இப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சும்மா அவர் கையில் வச்சிருக்க சீலில் வச்சுட்டு ரெடியாக இருப்பார். இங்கே பார்த்தா அந்த ஜோர்டன் லோகன் அப்படி ஜம்ப் பண்ணி ஏரில் நின்றுருப்பான். என்னடா அவன் மேலே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிராஜி மேலே பார்த்துக்கிட்டே இருப்பார். சும்மா கீழே வந்து ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க அந்த ஜோர்டன் லோகன். அவர் சீலில் வச்சு தடுப்பார். ஆனால் தடுத்தாலுமே அந்த கிக்கோட எஃபெக்ட் பார்த்தா சும்மா புயல் சூறா வழி மாதிரி அடிக்கும். அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களே என்னடா இது இந்த அளவுக்கு பவராக இருக்கா, அதுவும் இவன் நார்மலாக அட்டாக் பண்ணுறான், இதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சாய் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே இவர் அந்த மிராஜி அவர் அங்கே பெரிய சுத்தியில் வச்சு அடிக்கலான்னு சொல்லிட்டு ஓங்கி முதுகுலேயே அடிப்பார். அடித்த அடியில் அவ்வளோதான், அவன் சொல்லியா நொறுங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் வந்து நிற்பாப்புல. என்னப்பா தம்பி அங்கே நான் செத்து போயிட்டேன்னு நினச்சியா, அங்கே இல்லை இங்கே பாரு, இங்கே புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு சுற்றி பார்க்குற எல்லாமே உண்மை மாதிரி தெரியும், எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல, உண்மை என்னன்னு நான் காட்டுறேன், இது தாண்டா உண்மை, நீ என்கிட்ட தோக்க போகிற, நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஏஞ்சல் மாதிரி ஒரு பெரிய ரெக்கையை உருவாக்கி வச்சுட்டு இருப்பான். என்ன மேட்சை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு ஓ இவன் கொஞ்சம் டேஞ்சரான லெவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது, நானும் இவன் ஓவராக சீனாக போகிறான்னு நினச்சா இவன் உண்மையாலுமே இவனோட மான லெவல் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே அந்த ஜோர்டன் லோகன் அவனோட பவரை யூஸ் பண்ணி மேஜிக் பவர் அட்டாக் மாதிரி அந்த மிராஜியை பார்த்து விடுவான். அது ஸ்ட்ரைட்டாக மிராஜியை பார்த்து வந்துகிட்டு இருக்கும்போது இது என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஃபயரையும் அவரோட சீல்டையும் ஒன்றா சேர்த்து முன்னாடி ஃபயர் சீல்டு அப்புறம் பின்னாடி இருக்க அவரோட சீல்டு இது ரெண்டுத்தையுமே ரெண்டு இதாக யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவார். ரெண்டுமே அப்படி முன்னாடி கெத்தாக நின்றுட்டுருக்கோம். அந்த மேஜிக் அட்டாக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அடிக்கும் பாருங்க, அவரோட அந்த மிகப்பெரிய சீல்டு சும்மா சொல்லியா நொறுங்கி போயிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக்கு, அது அப்படி ஈட்டி மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்க மிராஜியோட கழுத்துக்கிட்ட வந்து நிற்கும் பாருங்க. அவன் அப்படி கீழே உட்காந்துருவான். என்ன நடந்தது இங்கே, என்னோட சீல்டு எல்லாமே உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஈட்டி மாதிரி இருந்த அந்த மேஜிக் பவர்லேருந்து அங்கே ஜோர்டன் லோகனோட கையை வரும். ஸ்ட்ரைட்டாக அந்த ஜோர்டன் லோகன் கிட்ட வந்து அவனை கொல்லாமல் அவனோட மூஞ்சுக்கிட்ட கையை கொண்டு வந்து என்னப்பா இந்த உலகத்தில் எது உண்மைன்னு தெரியுதா, நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா சண்டை உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.